சிம்மராசி நேயர்களுக்கு அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை இந்த புரட்டாசி மாதங்களிலே வாரி வழங்குகின்ற மாதமாக உங்களுக்கு 3 குடையர் 10 குடையர் 3ஆம் இடம் இளைய சகோதரனை பற்றி குறிக்கக்கூடிய ஸ்தானாதிபதி, பெண்களை குறிக்கக்கூடிய அழகுகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடியவர், உங்களுடைய ராசியிலிருந்து உங்கள் சகோதரன் அழகு பற்றி சொல்லக்கூடியவும் பேசக்கூடிய ஒரு அற்புதங்கள் 7ஆம் இடத்திலே வரன் கிடைக்காதவங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்றது. ராகுவின் தொடர்பு கிடைக்கப்பெறுகின்றது. அந்நிய மனிதர்களின் தொடர்புகள், தொழில் வேலைகளிலே நல்லதொரு மாற்றத்தை இந்த புரட்டாசி மாதங்களிலே வெங்கடாஜலபதி என்று சொல்லக்கூடிய பெருமாளின் அனுக்கிரகம் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதம் என்று சொல்லக்கூடிய 2 குடையர் 2ஆம் இடத்திலே ஆட்சி உச்சம் மூலத்திரியோனும் அடையக்கூடிய நவகிரக நாயகர்களிலே புதன் பகவான் அடைகின்றது மட்டுமல்லாதது நண்பருடன் ராசி அதிபதியுடன் இணைந்து இருக்க பெறுகின்ற இந்த புரட்டாசி மாதங்களிலே 12 மாதங்களிலே மிகவும் சிறப்பாக சொல்லக்கூடிய ஒரு மாதம் என்றால் உங்களுக்காக சிம்ம ராசிக்கு தன வாக்கு குடும்பஸ்தானத்திலே ஆசை அபிலாஷைகள் அனைத்தும் வெற்றிகளையும் யோகங்களையும் கொடுக்கின்ற ஒரு மாதம் என்றால் இந்த புரட்டாசி மாதமாக இருக்கின்றது. இந்த புரட்டாசி மாதம் வெகு விமர்சையாக புதன் பகவானுடைய நாளிலே இந்த மாதமும் அதுவும் 2 குடையவரும் 11 குடையவரும் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே கண் நேத்திரங்களை சொல்லக்கூடிய வாக்கு ஸ்தானத்திலே அமர்கின்றது. உங்களுக்கு வாக்குகளுக்கு தனி மதிப்பு மரியாதை கூடக்கூடிய ஒரு அற்புதம், பெரிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கப் பெறுகின்றது. வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அற்புதங்கள் இந்த மாதங்களிலே கிடைக்கப் பெறுகின்றது. அந்த வகையிலே சிம்ம ராசிக்கு வரன் அமையாதவங்களுக்கு, கல்யாணமாகாதவர்களுக்கு குரு சுக்கிரன் தொடர்புகள் என்பது ராகுவின் தொடர்புகளிலே இருக்க பெறுகின்றது. வரன் கிடைக்காத இதுநாள் வரையில் தேடியவர்களுக்கும் இந்த மாதங்களிலே கண்டிப்பாக குரு சுக்கிரன் தொடர்பு மட்டுமல்லாதது ராகுவின் கேதுவின் தொடர்பு கிடைக்கின்றது. ராசியிலே கேது பகவான் இருந்தாலும் சுக்கிரனின் அனுக்கிரகத்தின் சேர்க்கையிலே இருக்க பெறுகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே இருக்கின்றது. குரு சுக்கிரன் தொடர்பு உங்களுக்கு 7ஆம் இடத்திலே கிடைக்க பெறுகின்றது. தொழில்களிலே வேலைகளிலே 10 குடையவரும் ராசியிலே அமையப்பெற்று 7ஆம் இடத்தை பார்க்கின்றார். கூட்டு தொழில்களிலே நல்லதொரு வாணிபம் தொழில்கள், பிசினஸ் சம்பந்தப்பட்ட தொழில்களில் இருக்கின்றவர்களுக்கும், நண்பர்கள் சம்பந்தப்பட்ட உறவினர்கள், கணவன் மனைவிகளுக்குள்ளே நல்லதொரு அந்யோன்யங்கள், பாசங்களும் நேசங்களும் கூடுகின்ற ஒரு அற்புதம். சிம்மம் என்பதே சிம்மாசனத்தின் அதிபதியும் பலம் பெற்று தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் அமையப்பெற்று வாக்குகளுக்கென்று ஒரு அங்கீகாரம் உங்களுடைய வாக்குகளுக்கு இதுநாள் வரையில் கிடைக்காத ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் இந்த மாதங்களிலே உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு அற்புதம் என்பது இருக்கின்றது. நவகிரக நாயகர்கள் சுற்றி வருகின்றது என்பது சிம்ம ராசிக்கு ராசியிலேயே 3-10 கூட முயற்சி சாணாதிபதி இளைய சகோதரர்கள் குறிக்கக்கூடிய தொழில் சாணத்தை கர்மசானத்தை குறிக்கக்கூடியவர் ராசியிலே இருக்க பெறுகின்றது. சுபமங்கலமான யோகங்களை கொடுக்கின்றது. கல்யாண வைபவங்கள் நடத்துகின்றவர்களுக்கு ஒரு அற்புதத்தை கொடுக்க போகின்றது. பேச்சுவார்த்தைகளிலே வெற்றிகளை கொடுக்கின்றது. எடுக்கின்ற காரியங்கள் வெற்றி பெறுகின்ற ஒரு அற்புதம் என்பது இந்த புரட்டாசி மாதங்களிலே உங்களுக்கு பொங்கி வழிகின்ற ஒரு அற்புதம் என்பது கிடைக்கப் பெறுகின்றது. சிம்மாசனத்தின் அதிபதி தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே இருக்க பெறுகின்றார். பெரிய மனிதர்களின் தொடர்புகள் கண்டிப்பாக கிடைக்கப் பெறுகின்றது. உங்களுடைய வாக்குகளுக்கு தனி மதிப்பு மரியாதைகள் கூடுகின்ற ஒரு அற்புதம். 2ஆம் இடத்திலே சிம்ம ராசி அதிபதி போய் 8ஆம் இடத்திலே உங்களுக்கு 6-7 கூடியவர் கேந்திர ஸ்தானங்களிலே இருக்கின்ற பொழுது வழக்குகளிலே வெற்றிகளை கொடுக்க போகின்றது. தொழில்களிலே நல்லதொரு மாற்றத்தை இந்த புரட்டாசி மாதங்கள் என்பது கொடுக்க போகின்ற ஒரு அமைப்புகளிலே வெங்கடாஜலபதி என்று சொல்லக்கூடிய பெருமாளின் அனுகிரகம் கிடைக்கப் பெறுகின்ற, அதுவும் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அடையக்கூடிய 12 மாதங்களில் இந்த புரட்டாசி மாதங்கள் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கொடுக்கின்ற ஒரு வகையிலே சிம்ம ராசிக்கு 2-11 கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய புதன் பகவான் 2ஆம் இடத்திலே கன்னி ராசியிலே ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அடைந்து 3ஆம் இடத்திலே 4-9 குடையர் வீடு வாசல் சொத்து சுகங்கள் தகப்பனாரை குறிக்கக்கூடிய ஆரோக்கிய அந்தஸ்துகளை கொடுக்கக்கூடியவர் 3ஆம் இடத்திலே அமையப்பெற்று 3ஆம் இடத்திலே உங்களுக்கு சிம்ம ராசிக்கு 5-8 குடையவர் லாபசானத்திலே இருந்து அவருடைய பார்வையும் உங்களுக்கு முயற்சி சாணத்தை விழுகின்றது. முயற்சி சாணாதிபதி ராசியிலையும் 3ஆம் இடத்திலே சகோதர காரகன் என்று சொல்லக்கூடிய மாங்கல்ய காரகன், நிலன் மண்மனைகளை குறிக்கக்கூடியவர், இரத்தக்காரகன் என்று சொல்லக்கூடியவர் 3ஆம் இடத்திலே இருக்க பெறுகின்றார். காரகன் ஸ்தானத்திலே இருந்து அவருடைய பார்வை என்பது உங்களுக்கு திரிகோணத்திலே அவருடைய பார்வை சிம்ம ராசிக்கு 10ஆம் இடத்திலே மட்டுமல்ல 9ஆம் இடத்திலே தொழில்களிலே ஆரோக்கியத்திலே அற்புதமான வெளிநாடு வெளியூர் பெரிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அற்புதம் இந்த புரட்டாசி மாதங்களிலே கிடைக்கப் பெறுகின்றது. புரட்டாசி மாதம் சிம்ம ராசிக்கு ஒரு அற்புதத்தையும் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தையும் 4ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் 4ஆம் இடத்துக்கு 12லே மறைந்தால் வீடு வாசல் சொத்து சுகங்கள் வாங்கி விற்கக்கூடியவர்களுக்கும் கிடைக்காதவர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு வகையிலே இந்த மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது. அந்த வகையிலே சிம்ம ராசிக்கார நேயர்களுக்கு 5ஆம் இடத்ததிபதி 5ஆம் இடத்துக்கு கேந்திர ஸ்தானங்களிலே ராசிக்கு 11வது இடத்திலே ஆசை அபிலாஷைகள், பூர்வ புண்ணிய ஸ்தானம், குலதெய்வங்களின் அருள் கடாட்சம் பொங்கி வழுகின்ற ஒரு அற்புதம் என்பது புரட்டாசி மாதமாக இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த தமிழ் மாதம் என்று சொல்லக்கூடிய மாதம் என்பது புரட்டாசி மாதம் பெருமாளின் அனுகிரகம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் என்றால் இந்த புரட்டாசி மாதமாக இருக்கின்றது. இந்த புதன் பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கப் பெறுகின்ற, குலதெய்வங்களின் அருள் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அற்புதம்
இந்த மாதங்களிலே புதன் பகவான் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அடையக்கூடிய புதன் பகவான் சூரிய பகவானுடன் நட்புடன் புராதித்ய யோகத்திலே உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே இருந்து 8ஆம் இடத்திலே குடுக்கல் வாங்கல்களிலே சட்ட சிக்கல்கள் வம்புகள் இருக்கக்கூடியவர்களுக்கும் 6 கூடையுடன் தொடர்பு பெற்று அவர் கேந்திர ஸ்தானங்களிலே பலமாக இருக்கின்ற பொழுது நோய்களிலே மருத்துவமனைக்கு இருக்கின்றவர்களுக்கும் ஒரு நல்லதொரு வெற்றிகளையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற, நோய்களிலே தீர்வு கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதம். அந்நிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கப்பெறுகின்றது. 7ஆம் இடத்திலே குரு சுக்கிரன் தொடர்பு பெறுகின்ற ஒரு அற்புதம் என்றால் அது கூட்டு தொழில்களிலே இருக்கின்றவர்களுக்கும் உறவினர்கள் சம்பந்தப்பட்ட நட்புகள் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதம். கணவன் மனைவிகளிலே அந்யோன்யங்கள் பாசம் மிகுந்த ஒரு அற்புதத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்றால் இந்த புரட்டாசி மாதமாக இருக்கின்றது. 5ஆம் இடத்திலே 5 குடையவர் பார்க்க இருக்கின்றார். அவர் ஆசை அபிலாசை 11வது இடத்திலே நீங்கள் எண்ணுகின்ற ஆசைகள் அனைத்தும் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதம். உங்களுடைய பிறப்பு ஜாதகங்கள் கண்டிப்பாக ஒரு சில நல்லதொரு யோக நிலையிலேயே இருக்குமாயின் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த புரட்டாசி மாதங்களிலே நல்ல மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக பிறக்க இருக்கின்றது. நேர்களே, கல்யாணமாகாதவர்களுக்கும் கல்யாணம் கிடைக்கப்பெறுகின்றது. குரு சுக்கிரனின் தொடர்பு 7ஆம் இடத்திலே ராகு பகவான் கிடைக்கின்ற பொழுது அந்நிய மனிதர்களின் தொடர்புகளால் பெண்கள் சம்பந்தப்பட்ட உறவினர்களால் உங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்ற ஒரு நட்புகள் இந்த மாதங்களிலே இருக்கப்பெறுகின்றது. அது மட்டுமல்லாதது 12ஆம் இடத்திலே 12 கூடையவர் அமைய பெற்று 6ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். அது சந்திர பகவான் என்று சொல்லக்கூடியவர் 12ஆம் இடத்திலே அமைய பெற்று இந்த மாதம் என்பது பிறக்கின்றது. 5ஆம் பூர்வ புண்ணியாதிபதி 8ஆம் இடத்ததிபதி லாபஸ்தானத்திலே அமைய பெறுகின்ற பொழுது கண்டிப்பாக லாட்டரி சீட்டு பந்தயங்களிலே ஒரு சிலருக்கு வெற்றி வாய்ப்பு, ஆசை அபிலாஷைகள் வெற்றியை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்றால் இந்த புரட்டாசி மாதங்களாக இருக்கின்றது. 2ஆம் இடத்ததிபதியும் 11ஆம் இடத்ததிபதியும் ஒரே கிரகமாக அமையப்பெற்ற ராசி லக்னத்தில் சிம்ம ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த புதன் பகவான் அமர்கின்ற மட்டுமல்ல, ராசி அதிபதியுமே 2ஆம் இடத்திலே கூடி 8ஆம் இடத்திலே 6 கூடையவரும் உங்களுக்கு எதிரி, நோய், வம்பு, வழக்கு, வேலைகளை சொல்லக்கூடியவர், சர்வீஸ்களையும் வேலை சர்வீஸ்களை சொல்லக்கூடியவர், 7ஆம் இடத்ததிபதியும் என்று சொல்லக்கூடியவரும் கேந்திர ஸ்தானங்களிலே 2ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற பொழுது கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகளிலே ஒரு சில நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்றால் இந்த புரட்டாசி மாதமாக இருக்கின்றது. இந்த மாதங்களிலே பெருமாளின் அனுகிரகம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் என்றால் இந்த புரட்டாசி மாதமாக இருக்கின்றது. அந்த வகையிலே சிம்ம ராசிக்கார நேயர்களுக்கு கோச்சார கிரகங்களின் சஞ்சாரங்கள் மிகவும் அற்புதத்தை வாரி வழங்குகின்ற ஒரு மாதம் என்றால் இந்த புரட்டாசி மாதம். அதுவும் 12ஆம் இடத்திலே 12 கூடையர் விரை செலவுகள் செய்யக்கூடிய ஒரு அற்புதங்கள். அவர் பார்க்கக்கூடிய பார்வை என்றால் உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கின்றது. வேலைகளிலே இடம் மாறக்கூடிய ஒரு அமைப்பு, வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. சரராசியிலே சரராசி அதிபதி இருந்து 6ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். இந்த 6ஆம் இடம் உங்களுக்கு 10ஆம் இடமாகவும் மாறக்கூடிய ஒரு அற்புதம். தொழில் வேலைகளிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு வகையிலே விரை செலவுகள் தொழிலுக்காக செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. 3-10 கூடையவர் ராசியிலே இருந்து அவருடைய பார்வையும் 7ஆம் இடத்தை கேந்திர ஸ்தானங்களிலே பார்வை செய்கின்றது. குரு சுக்கிரனுடைய தொடர்பு, அந்நிய மனிதர்களின் தொடர்பு, கூட்டாளி, நண்பர்கள், உறவினர்கள் அனைத்து சுபபோகமான நல்லதொரு மாற்றத்தை இந்த புரட்டாசி மாதங்களிலே சிம்ம ராசிக்கார நேயர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு வகையிலே இருக்கின்றது. 4ஆம் இடத்ததிபதி உங்களுக்கு வீடு வாசல் சொத்து சுகங்கள் சம்பந்தப்பட்ட வாங்கி விற்கக்கூடிய ஒரு அமைப்புகளும் குரு சுக்கிரனுடைய தொடர்புகள் நல்லதொரு மாற்றத்தை நவகிரக நாயர்கள் பவனி வருகின்றது. சிவகிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ராசியிலே அமையப்பெற்று இருக்கின்றது. அவர் முயற்சி சாணாதிபதி. இருக்கின்ற காரியங்கள் சிறுதூர பயணங்களிலே வெற்றிகளை பெறுகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அற்புதம் என்பது மட்டுமல்ல, 7ஆம் இடத்திலேயும் 3ஆம் இடத்திலேயும் இளைய சகோதரர்களால் உங்களுக்கு குருவின் தொடர்பும் 4-9 கூடையர் பாக்கியாதிபதியும் வீடு வாசல் சொத்து சுகங்கள் தாய் தகப்பன் ஒரே கிரகம் என்றால் சிம்ம ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்திலே காரகன் பாவஸ்தானத்திலே பாவாதிபதி என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திலே 3ஆம் இடத்திலே அமைய பெற்று உங்களுடைய முயற்சிகள் எடுத்த வேகத்தில் முடிவெறுகின்றது. சிறுதூர பயணமாக இருந்தாலும் சகோதர சம்பந்தப்பட்ட ஒற்றுமை உயர்வுகளும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு வகையிலே இந்த புரட்டாசி மாதம் என்பது பிறக்க இருக்கின்ற மாதங்களிலே சிம்ம ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக இந்த கோச்சார கிரகங்களில் சஞ்சாரம் பூர்வ புண்ணியாதிபதி குரு பகவானுடைய பார்வை 11ஆம் இடத்திலிருந்து அவருடைய 5ஆம் இட பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை இந்த சிம்மராசி லக்னத்தில் பிறந்தவர்களுடைய குழந்தைகள் உயர்ந்த அந்தஸ்துகளையும் உயர்ந்த நல்ல ஒரு பெரிய மனிதர்களாகவும் ஆகக்கூடிய படிப்புகளிலே உயர் படிப்புகளை படிக்கக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு ராசி. 5ஆம் இடம் இந்த நெருப்பு ராசி என்று சொல்லக்கூடிய ஒரு ராசி. இது ஹோமத்தின் நெருப்பு போன்று இருக்கக்கூடிய ஒரு ராசி. இது 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்தில் சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த அந்தஸ்துகளை சிம்ம ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுடைய குழந்தைகள் வரக்கூடிய ஒரு அற்புதமும் இருக்க பெறுகின்றது. அந்த வகையிலே இந்த சிம்ம ராசி என்பதே இது மூலத்திரியோணத்திலே இது 2வது மூலத்திரியோணத்திலே அமையப்பெற்றது. 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்தில் அமையப்பெற்றது. இந்த சிம்ம ராசி லக்கணம் என்பதே நீதி நேர்மைகளுக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதம் என்பது. இது ஒரு நெருப்பு ராசி. சூரிய பகவானுடைய ராசியிலே அமையப்பெற்ற சிம்மாசனத்தின் அதிபதியும் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே
பொருளாதார சம்பந்தப்பட்ட உயர்வுகளை இந்த மாதங்களிலே வெங்கடாஜலபதி என்று சொல்லக்கூடிய இந்த புரட்டாசி மாதங்களிலே இந்த விரதங்களிலே வெங்கடாஜலபதிக்கு விரதம் இருந்து இந்த மாதங்கள் தெய்வங்களுக்கு சனிக்கிழமை தோறும் புரட்டாசி விரதம் இருப்பார்கள். அந்த வகையிலே இருக்கின்றவர்களுக்கும் அதை போய் சென்று அவர்களுடன் இணைந்து அந்த விரதம் இருந்து அந்த தரிசனத்தை கலந்து கொள்கின்றவர்களுக்கும் கண்டிப்பாக வெங்கடாஜலபதியின் அருள் கடாட்சமும் குடும்ப ஸ்தானங்கள் வளம் பெறுகின்றதும் மூத்த சகோதரின் உங்களுடைய ஆசைகள் நிவர்த்தியாகின்ற ஒரு அற்புதம் என்பது இந்த புரட்டாசி மாதங்களிலே இருக்கின்றது. நேர்களே, சிம்மாசனத்தின் அதிபதி அற்புத உயர்வுகளை கொடுக்கின்றார். பூர்வ புண்ணிய ஸ்தானம் சிந்தனைகள் அனைத்தும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட குழந்தைகள் சம்பந்தப்பட்டு சிந்திக்கக்கூடிய ஒரு மாதம் என்றால், தெய்வ அருள் கடாட்சம் பொங்கி வழிகின்ற ஒரு மாதம் என்றால் இந்த புரட்டாசி மாதமாக இருக்கின்றது சிம்மராசிக்கார நேர்களுக்கு. அந்த வகையிலேயே உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு கணவன் மனைவியாக இருந்தாலும் உறவினர் நண்பர்கள் பெண்கள் சம்பந்தப்பட்ட உறவினர்களிடமிருந்து அற்புதமான உயர்வுகளை இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது. தாயின் அன்பு என்பது 12ஆம் இடத்திலிருந்து அமைய பெற்று 6ஆம் இடத்தை பார்க்கின்ற போது தாய்மார்களுக்காக விரைய செலவுகள் மருத்துவ செலவுகள் செய்துகின்றது. வேலைகளிலே இடமாற்றங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே தென்படுகின்றது. அந்த வகையிலே சிம்மாசனத்தின் அதிபதியும் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே ராசி அதிபதியுடன் இணைந்து புதனிடம் இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வீடு வாசல் சொத்து சுகங்கள் பூர்வீக சம்பந்தப்பட்ட குழந்தைகள் சம்பந்தப்பட்ட எல்லாமே அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற புரட்டாசி மாதம் என்பது பெருமாளின் அனுக்கிரகம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதம். பூர்வ புண்ணிய ஸ்தானம் உங்களுடைய குலதெய்வங்களின் அருள் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கப் பெறுகின்றது. லாபசாலை ஆசை அபிலாஷைகள் பூர்த்தியாகின்றது. பஞ்சமாதிபதி திரிகோணாதிபதி உங்களுக்கு லாபசானத்திலிருந்து லாபசானத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதம். 3ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் 4, 9 கூடியவரும் அவரும் உங்களுக்கு 9ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றால் ஆரோக்கியத்திலே வெளிநாடு வெளியூர் சென்று பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய ஒரு அற்புதம் சரராசியை பார்க்க இருக்கின்றது. சரராசியிலே 2 கிரகங்கள் இருக்க பெறுகின்றது. இந்த துலாம் ராசி ஒரு சரராசி. 12ஆம் இடம் சிம்ம ராசிக்கு கடகராசி என்று சொல்லக்கூடிய கடகராசி அதிபதி சந்திர பகவான் தாய் கடகன் அமைய பெற்று 6ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். இங்கே கடன் நோய் வம்பு வழக்குகளிலே நல்லதொரு மாற்றத்தை விரை செலவுகளை செய்யக்கூடிய ஒரு அற்புதம். மருத்துவம் சம்பந்தப்பட்ட செலவுகளிலே உடல் ஆரோக்கியத்திலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதம். வெங்கடாஜலபதியின் அருள் கடாட்சமும் தெய்வங்களின் அருள் கடாட்சமும் சிம்ம ராசிக்கு இந்த மாதங்களிலே அற்புதமான உயர்வுகள். உங்களுடைய சிந்தனைகள் அனைத்தும் நேர்த்தியாகவும் சரியாகவும் சிந்திக்கக்கூடிய ஒரு மாதம். தெய்வங்களின் அருள் கடாட்சம் பொங்கி வழியக்கூடிய ஒரு மாதம் என்றால் சிம்ம ராசிக்கார நேயர்களுக்கு இந்த புரட்டாசி மாதமாக இருக்கின்றது. உங்களுடைய ஆசைகளுக்கும் உங்களுடைய அபிலாஷைகள் அனைத்தும் வெற்றிகளையும் உயர்வுகளையும் மேன்மைகளையும் கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக புரட்டாசி மாதம் என்பது பிறக்கின்றது நேயர்களே. அதுவும் புதன்கிழமையிலே 2-11 அனைத்து யோகங்களையும் கொடுக்க போகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே இருக்கின்றது நேயர்களே. நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.